தினேஷுடைய அப்பவும் அப்படி தான். அந்த இவங்க தான் எங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா நகரில் இருந்தாங்க. அப்போ போகணும், அவங்க கால் நடக்க முடியாது, நல்ல சென்ட்ரிங் வேலை, உடம்பு நல்லா இருக்கும், நிறைய வேலை செய்யக்கூடியவங்க. கால் அவங்களுக்கு பிரச்சனை, அப்படி கால் ரெண்டு முட்டு போகிற மாதிரி மடக்கி தான் ஒரு கட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த வேலைக்கு போகலைன்னொடனே ரொம்ப வறுமை. தம்பி தினேசப்போம் 7th or 6th என்னவோ படிச்சுட்டு இருக்கிறான், 2 பேரும், தங்கச்சியும் அவங்களும். அப்போது எங்கள் சித்தப்பாக்கு நான் தான் ஜோம் பண்ண போயிருந்தேன். அப்போது ஜோம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நைட்டில் ஜோம் பண்ணேன். அவன் காலைல வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம் அங்கே சர்ச்சில் அந்த கிழக்கறிஞ்சில். அப்போது காலையிலே சைக்கிளில் வந்துட்டாங்க. கத்மாயும் உண்டா இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட் ராத்திரி எனக்கு நல்லா இருக்குது, அவங்க தற்கொலைக்கு போனவங்க இல்லை, செத்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், தேவன் அற்புதம் செஞ்சார். காலையிலே உபாச கூட்டம் ஒரு 4 பேர் 5 பேர் தான் அப்பமும் இருப்பாங்க, வந்து ஜெபம் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கு வந்ததான் தொடர்ந்து வந்தாங்க. கத்மாயும் உண்டாவது அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மாறினது, அவங்களுடைய தரித்திரம் மாறினது, அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க எழுந்து வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே காம்பவுண்டில் உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கத்மாயும் உண்டா அல்லேலூயா. காம்பவுண்டில் உடனே காலி பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு காம்பவுண்டு அண்ணாநகர் 7ல் போனோம்னா அந்த வீடு பெரிய வீடு. ஆமாம், வாடகை ரொம்ப குறைச்சி கொடுத்தாங்க, கடித பிரச்சனைக்குள்ள வீடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனது பெரிய ஆசீர்வாதம். கத்மாயும் உண்டா அல்லேலூயா. அந்த வீட்டில் 2 பேர் தற்கொலை பண்ண இடம், யாருக்கும் தெரியாது. வாடகை குறைச்சினா இவங்க போயிட்டாங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாஸ்டர் கேள்விப்பட்டேன், உங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரிஞ்சதா அப்படின்னு சொன்னால், நான் கண்ணை மூடிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியலை. ஜெபம் பண்ணிட்டு எனக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இப்படி இருக்கிறாங்க, கவலைப்படாது. அவங்க பாட்டியை மட்டும் பயந்தாங்க. ஜெபம் பண்ணோம். அங்கே போன பொருள் நிறைய ஜாமான்கள் பொருட்கள் வாங்கினா. கத்மாயும் உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்குமே சரித்திரம் இருக்கிறது இல்லையா. ஆண்டவர் யாரையும் கைவிடலை, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். கத்மாயும் உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. அதிகமாக ஜெபம் பண்ணணும், நல்லா இருக்கணும், சபைக்கு வர்றவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கர்த்தரை இன்னும் என்னச்சு அதிகமாக தேடுவாங்க அப்படிங்கிறதா. ஆனால் கர்த்தருக்காக நடக்கணும். கத்மாயும் உண்டாவதா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இருந்த ஜனத்துக்குள்ள எல்லா இருந்த ஜனங்களும் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவங்க மத்தியில் இருந்த நோவா மாத்திரம் தேவனோடு பழகலாம். கத்மாயும் உண்டாவதாக அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லலை, ஆண்டவர் இவ்வளோதான் இவ்வளோ பேர் இருக்கிறான் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இப்போ நாம் சொல்லுவோம், என் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. நம்ம ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருந்தால் கூட நம்ம தேவனோடு நடக்க முடியும்.